ரிஷபராசி அன்பர்களே, என்னடா நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, எல்லாம் லேட்டா நடக்குது, தொட்ட காரியெல்லாம் கொஞ்சம் இழுப்பறியா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த 2026 வருடம் ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு வழி கிடைக்க போகுது. உங்க ராசிநாதனான சுக்கிரன் மற்றும் மற்ற கிரகங்களோட நகர்வு இந்த மாசம் சாதகமாக இருப்பதால் உங்க லைஃப்லயே இந்த மாசம் ஒரு திருப்பு முனையா இருக்க போகுது. பண விஷயத்துல இந்த மாசம் நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து சேரும். அவசரப்பட்டு ஒரு சின்ன தப்பை பண்ணீங்கன்னா அந்த வாய்ப்பும் நழுவி போக வாய்ப்பு இருக்கு. அது என்ன தப்பு? இந்த மாசம் உங்களுடைய வேலை மற்றும் குடும்பம், தொழில், ஆரோக்கியம் போன்றவற்றை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் என்ன சொல்ல வரேன் புரியும். வீடியோவோட எண்டிங்கில் சில பரிகாரங்களும் சிம்பிள் டிப்ஸும் கொடுக்க போறேன். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முதல்ல இந்த மாசத்தோட கிரக அமைப்புகளை பார்த்துக்கலாம். உங்க ராசிநாதனான சுக்கிரன் ரொம்பவே சாதகமான இடங்களில் சஞ்சிக்கிறார். இது கூட சூரியன் மற்றும் புதனோடு சேர்ந்து 3ஆம் மற்றும் 4ஆம் இடங்களில் சுக்கிரன் வருவதனால் உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி ஒரு வழி பிறக்க வாய்ப்பு. கடந்த சில வாரங்களாக இருந்த சுணக்கமான வேலையெல்லாம் இந்த மாதம் ஒரு விறுவிறுப்பு தன்மையாக வேகமாக முடியக்கூடிய தாக்கம் இருக்கு. அதனால புதிய முடிவுகளோ அல்லது புதிய தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்குவதற்கான சரியான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கு. அடுத்ததா நம்ம ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த பிசினஸ் மற்றும் கெரியர் எப்படி இருக்க போகுது. அதாவது ரிஷப ராசிகள் நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. வேலை செய்கிற இடத்துல கடந்த சில வாரங்களாகவும் மாதங்களாகவும் நீங்க செஞ்ச வேலைக்கு அங்கீகாரமோ பாராட்டோ கிடைக்காம இருந்துக்கலாம். ஆனா அதையெல்லாம் இந்த ஜூலை மாதத்தில் மேலதிகாரியோட இருந்து சப்போர்ட் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். மற்றும் புதியதா வேலை கிடைக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல கம்பெனியிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்க 90% சாதகமாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வியாபாரம் செய்வதில் சிறந்த மாதம். அதாவது வியாபாரம் செய்வதற்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாகவும் மற்றும் மளிகை கடை, ஸ்டேஷனரி கடை, ஃபேன்சி ஸ்டோர் மற்றும் உணவு சார்ந்த தொழில்கள் எதுவும் செய்து கொண்டிருந்தால் நல்ல லாபம் கிடைக்க போகுது. புதிய கிளைகள் தொடங்கவோ அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்யவோ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு தன லாபம் தரக்கூடிய மாதமாகும். அதனால் ரொம்ப நாளா கைக்கு வராமல் இருந்த பழைய பாக்கிகள் மற்றும் நண்பர்களிடம் இருந்து வரக்கூடிய பணம் கூடிய விரைவில் வந்து சேரும். வியாபாரத்தில் போட்ட முதலீடுகள் மேலே மேலே உயர்வதால் பேங்க் பேலன்ஸ் உயரக்கூடும். அதே நேரத்தில் உங்களோட ராசிக்கு சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் ஆடம்பர செலவுகள், வீட்டை டெக்கரேஷன் பண்றது மற்றும் கிரெடிட் கார்டு, இஎம்ஐ போன்ற ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இதை கட்டுப்படுத்த மாத ஆரம்பத்திலேயே நீங்க ஒரு பட்ஜெட் போட்டு எப்படி செலவு செய்யலாம், எப்படியெல்லாம் செலவை குறைக்கலாம் அப்படின்னு முன்கூட்டியே முடிவு செஞ்சிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் ஒரு சூப்பரான மாசம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே கணவன் மனைவிக்கு இடையான ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், முரண்கள் இருக்கலாம். அது எல்லாமே சரியாகி ஒரு அந்நியமாக இருக்கு ஒரு சிறந்த மாசம். அது இல்லாம ஒருத்தரை புரிஞ்சுக்கிறீங்க மற்றும் குடும்பத்தோட ஆன்மீகம் அல்லது ஒரு டூர் எங்கேயாவது ஒரு பீஸ்ஃபுல்லா கூட்டிட்டு போனீங்கன்னா அது இன்னுமே உங்க குடும்பத்துக்கு ஒரு
சாதகமாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் மற்றும் காதல் எப்படி இருக்கு? நீங்க திருமணம் ஆக இருக்கிறீங்களா? ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாத இறுதியிலே இந்த மாதம் முதலையோ ஒரு நல்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்றும் நீ காதலிப்பவர்களாக இருந்தா மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அந்த காதலை வீட்டில் சொல்லி அடுத்த கட்டத்திற்கு நகர்வதற்கான வாய்ப்பு அதிகம். ரிஷபராசி அன்பர்களே, ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பெரிய பாதிப்பு ஒன்றும் உங்களுக்கு இல்லை. கடந்த காலத்துல இருந்த உடல் உபாதைகள் அசதிகள் எல்லாம் குறைந்து மற்றும் ஒரு உடம்பில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஆனால் அலைச்சல்கள் இருப்பதனால் சிலருக்கு தொழிலில் உள்ள டார்கெட் மற்றும் மன உளைச்சல்கள் காரணமாக சில உடல் உபாதைகள் மற்றும் சிறு அஜீரண கோளாறுகள் ஏற்படலாம். முறையான உணவு பழக்கம் மற்றும் சிறு சிறு தியானம் செய்தால் உங்களை வளமுடன் வைத்துக் கொள்ளும். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாசம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும்? புதன் மற்றும் சுக்கிரனோட சாதகமான அமைப்பால் இந்த மாசம் மாணவர்களிடையே இருந்த கற்கும் திறன் ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம கடந்த சில வருடங்களாக இருந்த கவன சிதறலோ மந்த நிலையோ மாறி ஒரு தெளிவு பிறகும். அரசு வேலைக்கோ அல்லது போட்டித் தேர்வுக்கோ நீங்கள் எதுவும் முயற்சி செய்து கொண்டிருந்தால் இந்த மாதம் உரிய அதாவது கடின உழைப்பை நீங்க போட்டீங்கன்னா சக்சஸ் பண்ணுவதற்கான சரியான நிலையம். இந்த மாசம் நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் காத்துக்கிறது. வெளிநாட்டிலோ அல்லது வெளி மாநிலத்திலோ படிக்க முயலும் மாணவர்களுக்கு விசா மற்றும் அட்மிஷன் கிடைக்க தடைகள் நீங்கி சாதகமான சூழல் உருவாகும். கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் நீங்கள் நண்பர்களிடம் அதிகமாக செலவிடுவதோ ஊர் சுற்றுவதோ போன்றதை தவிர்த்துவிட்டு டைம் டேபிள் போட்டு நன்றாக படித்தீங்கன்னா டாப் டக்கர்ல வரும். ரிஷபராசி பெண்மணிகளுக்கு இந்த மாதம் மன மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் தனி மரியாதையும் தேடித்தரப்போகும். ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருப்பதால் நீங்கள் சொல்லும் ஆலோசனைக்கு உங்க குடும்பத்தில் பெரிய மதிப்பு இருக்கு. அதாவது குறிப்பா சொல்லணும்னா குடும்ப பெண்களுக்கு கணவர் மற்றும் குழந்தைகளிடையான அன்பான உறவு நீடிக்கும். மற்றும் நீங்க ரொம்ப நாளா வாங்கணும்னு வச்சுட்டு இருந்த வீட்டு உபயோகப்பொருட்களோ அல்லது ஆடை மற்றும் ஆபரணங்களை இந்த மாசம் வாங்குங்க. மற்றும் சுபகாரியங்களுக்கான நல்ல பேச்சுவார்த்தைகள் உங்க தலைமையில நடக்கும். அடுத்ததா பணிபுரியும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்க ஆபீஸ்ல ஒரு நல்ல அங்கீகாரமும் பதவி உயரோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சுய தொழில் மற்றும் கைத்தொழில் செய்யும் பெண்களுக்கு வாடிக்கையாளர்கள் பெருகி நல்ல லாபம் ஈட்டக்கூடியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு இடுப்பு வலி வரலாம் மற்றும் அஜீரண கோளாறுகளும் வரலாம். அதனால காரமான பொருட்களை தவிர்த்துவிட்டு நீர் சத்து அதிகமான பொருட்களை சேர்த்துக் கொள்ளுங்க. ரிஷபராசினியர்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை பத்தி நீங்க பேச போறோம். அதாவது நீங்க இப்ப வெளிநாடு செல்வர்களாக இருந்தீங்கன்னா அல்லது ஏற்றுமதி இறக்குமதி ஐடி துறையிலோ அல்லது டிராவல்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரிஷபராசினியர்களுக்கு இந்த மாசம் ஒரு அமோகமான மாசமா. புதுசா எதுவும் பாஸ்போர்ட் அல்லது விசா எதுவும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா இந்த காரியங்கள்லாம் சுபமாக பண்ண முடியும். உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இழுபறியா இருந்த கோர்ட்டு கேசுகள் அல்லது சொத்து ரீதியான அண்ணன் தம்பி சண்டைகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும். நியாயமான முறையில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்தோ அல்லது பங்கு தொகையோ வந்து சேரும். ரிஷபராசிக்காரர்களே, இந்த மாசம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த 2 தப்பை மட்டும் நீங்க பண்ணிடவே கூடாது. 1, வாக்கு கொடுப்பது. அதாவது உங்களால முடியாத காரியத்துக்கு எப்போதுமே ஏற்றுக்கொள்ளாதீங்க. அதே போல மற்றவங்க பஞ்சாயத்துல ஆஜராகிறது அல்லது சாட்சி கையெழுத்து போடவோ அறவே மாட்டாங்க. 2வது அலட்சியம். வேலை விஷயத்துல ஏதாவது ஒரு வேலை வருதுன்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிருங்க.
ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக வரக்கூடிய மாதமாகும். அதை பயன்படுத்தினா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். தவற விட்டீங்கன்னா அதை முழுசாக அனுபவிக்கிறது நீங்களாக தான் இருப்பீங்க. அதனால் வர்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி அதன் மூலம் வெற்றி பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, அதாவது ரிஷபராசி நண்பர்கள் எதுவும் உங்களுக்கு இருந்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற மென்மேலும் ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்காக ஜே அஸ்ட்ரோடாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மற்றும் நான் உங்கள் அஜித். நன்றி, வணக்கம்.